guys, welcome back to our channel. It's me MC. So today நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இது வந்து ஒரு 5.1 அனலாக் ஆம்பிளிஃபையர். இது வந்து பார்த்தோன்னா நம்ம கஸ்டமர் யூடியூப் சேனலில் பார்த்து லாங் பேக் கழிச்சு வந்து நம்ம கிட்ட ஆர்டர் கொடுத்துருந்தாரு. ஸோ அவருக்காக நல்ல பெஸ்ட்டாக வேணும்னு கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்காக கொடுத்துருந்தோம். அதேமாரி வந்து பார்த்தோன்னா முன்னாடி வந்து எனக்கு அந்தளவுக்கு ஃபினிஷிங்லாம் வேணாம், மெட்டல்லே இருந்தால் போதும், அதுவும் பட்ஜெட்லேயே இருந்தால் போதும் அப்படின்னோடனே சரி ஒரு 1000 rupees கம்மியாகுது, அதனால் அக்ரிலிக் கலர். ஸோ அதனால் இது மெட்டல் பாடியே எனக்கு போதும்னு சொல்லி மெட்டல் பாடியிலே கேட்டிருக்காரு. ஸோ இதுதான் நம்ம இந்த ஆம்பிளிஃபையர் பண்ணியிருக்கோம். ஸோ உள்ளே வந்து என்னென்ன போர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோன்னு அதுவும் காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட் வைஸ் அப்படியே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஆக்சுவலி ஓவரால் வியூ. ஃபர்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்தோன்னா 28028 10 amps யூஸ் பண்ணியிருக்கேன். 12012 1 amps யூஸ் பண்ணியிருக்கேன். 012 1.5 amps யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரில் வர டிசி அவுட்புட். கெப்பாசிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 மைக்ரோஃபரட் 63 volt 2 கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன் ஏசியூக்கு. இதுக்கு இந்த போர்டுக்கு இது வந்து தாராளமாக போதுமா கேட்டால் தாராளமாக 100% போதும் தான் சொல்லுவேன். இதுவே போதும். ஏன்னா இதுக்கு மேலே ஓவராக லோடு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹீட்ஸ் வந்து ரொம்ப ஹீட் ஆகும். இது வந்து கிட்டத்தட்ட மார்னிங்லேருந்து ரன் ஆகிட்டுருக்கு. என்ன தாராளமாக நான் வைக்கிறேன் ஹீட் வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லாக ரன் ஆகும் நம்ம ரெடி பண்ணுற செட்டு ஃபுல்லாக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா சப்வூஃபருக்கு மட்டும் 4 ஃபிட்டு போட்ட மாதிரி சக்தி போர்ட்லேருந்து நம்ம எடுத்துருக்கோம். இதோட அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 200 watt RMS வந்துடும். மேக்ஸிமம் பவர் வந்து ஒரு 250 வரைக்கும் மேக்ஸிமம் பவர் சூப்பராகவே ரன் பண்ணும். அதுக்கப்புறம் 5 சேனலும் வந்து பார்த்தீங்கன்னா சக்தியோட 5 சேனல் இதை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல். அதுவும் வந்து பார்த்தோன்னா மாஸ்ஃபெட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்ஃபெட்டோட இது வந்து பார்த்தீங்கன்னா துஷிபாவோட மாஸ்ஃபெட் யூஸ் பண்ணியிருக்காங்க. 2SC 5200 2SA 1943 யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதோட அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 100 watt RMS கிடைக்கும். மேக்ஸிமம் 150 watt வரைக்கும் மேக்ஸிமம் யூஸ் பண்ணலாம். இதுக்கு என்னென்ன ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா 6 inchesலேருந்து 8 inches வரைக்கும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். 4 ohms யூஸ் பண்ணலாம், 8 ohms யூஸ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். 4 ohms வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டான் ரொம்ப கம்மி, ஆனால் வால்யூம் ரைஸ் வந்து பார்த்தோன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். 4 ohms 8 ohms வந்து பார்த்தோன்னா லைஃப் டான் அதிகம், ஆனால் வால்யூம் வைஸ் கம்மியாக இருக்கும், ஆனால் ரிசல்ட் சூப்பராக இருக்கும் 8 ohmஸில். செகண்டு ப்ரோலாஜிக் போர்டு வந்து பார்த்தோன்னா கிறிஸ்டல்லேருந்து ப்ரோலாஜிக் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வர 5.1 பார்த்தோன்னா சூப்பராக இருக்குது. யூடியூப்லேயே வந்து நம்ம 5.1 போடுவோம். அதோட ரிசல்ட் வைஸ் சூப்பராகவே நல்லா வந்து கிளாரிட்டியாக உங்களுக்கு வந்து நல்லாவே பிரித்து தருது இதில் வர அவுட்புட் மட்டும். ஸோ இதுதான் நாங்கள் வந்து ஓவராலாக யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட் அவுட்புட்டுக்கு ஒரு ஃபேனு, அப்புறம் RCA கனெக்டரும் யூஸ் பண்ணியிருக்கு. லைக் எதுக்குன்னா உங்களுக்கு வந்து 5.1 அனலாக் இன்புட்டும் கொடுத்துக்கலாம், அப்புறம் ஸ்டீரியோ இன்புட்ஸும் கொடுத்துக்கிற மாதிரி RCA இன்புட்ஸ்க்கும் வச்சுருக்கோம் இதில். ஸோ இதுதான் ஓவரால் வியூ. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தோன்னா USB வந்து பார்த்தோன்னா கஸ்டமர் ஒயிட் கலர் LED வச்ச மாதிரி கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒயிட் கலர் வச்சுருக்கோம். கஸ்டமர் ரொம்ப சிம்பிளாக இருந்தால் போதும் கேட்டார். ரொம்ப கிராண்டாலாம் எனக்கு வேண்டாம், ஃப்ரண்ட்டில் வந்து அக்ரிலிக்லாம் போட்ட மாதிரிலாம் வேண்டாம்னோடனே சொன்னோன்னே அதனால் இப்படியே பண்ணி கொடுத்துருவோம். இதோட ஆம்பிளிஃபையர் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 9500 இவ்வளோ தான் இந்த ஆம்பிளிஃபையரோட காஸ்ட்டு. சிலதெல்லாம் நான் சொல்கிறது இல்லை, இப்போ வந்து சொல்லிடலானே இருக்கேன். ஏன்னா நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேட்குறீங்க, உங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும், எங்களுக்கும் சொல்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த ஆம்பிளிஃபையர் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 9500. ஸோ இவ்வளோ தான். இதில் வந்து இப்போ வந்து ஒரு ஆடியோ ட்ராக் போட்டு காட்டுறேன். ஸோ பாருங்கள். சப்போஸ் மியூட் ஆகிடுச்சுன்னா கொச்சிக்காதீங்க, ரொம்ப சாரி. இப்போ வந்து யூஎஸ்பியில் ஒரு ஆடியோ ட்ராக் போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் வச்சு காட்டுறேன். நெக்ஸ்ட் சரௌண்ட். நெக்ஸ்ட் சென்டர். நெக்ஸ்ட் சப். இப்போ ஃபுல்லாக அசைன் பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட் வேறு ஆடியோ ட்ராக் ப்ளே பண்ணி காட்டுறேன். இது வந்து சரௌண்டு. சென்டர். ஃப்ரண்ட்.
ஸோ இதேமாரி உங்களுக்கும் ஒரு ஆம்ப்ளிஃபையர்ஸ் வேணும்னா 5.1 7.1 லைக் எனி கைண்ட் ஆஃப் ஆம்ப்ளிஃபையர்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ஸில் வந்து அப்போட நம்பர் இருக்கும். ஸோ காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ ஃபார் யூர் லவ் அண்ட் சப்போர்ட். கஸ்டமர் வந்து பார்த்தோன்னா டெலிவரி எடுக்க வந்திருக்காங்க. ஸோ அண்ணே, உங்கள் பேர், எங்கேருந்து வரீங்க எல்லாம் சொல்லுங்கள். நான் கோவில் இன்ஜினியர்லேருந்து வரேன். என் பேர் பிரபாகரன். நான் இப்போ ஃபஸ்ட் டைம் இங்கே வந்திருக்கேன். நான் இது 5.1 ஆம்ப்ளிஃபையர் கேட்டிருந்தேன். நான் இது பார்த்தோட எல்லாமே செம்மையாக இருக்குது. ப்ரைஸும் பரவாயில்ல, கம்மி பண்ணி நல்லா பண்ணி செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஓகேண்ணா, எப்படிண்ணா இருக்கு? செம்மையாக இருக்குது. செம்மையாக இருக்கா? சரி, ஓகேண்ணா, ரொம்ப நன்றிண்ணே. பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூண்ணே. ஓகே.